சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வேதத்துல இருந்து ஒரு கதாபாத்திரம். அநேக கதாபாத்திரங்களை வேதத்துல இருந்து பார்த்திருக்கிறோம். இன்னைக்கும் கூட அந்த வகையில நாம் பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு கதாபாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பார்க்க போகிற கதாபாத்திரம் ஏரோது அந்திப்பா. ஏரோது அந்திப்பா அவரை குறிச்சுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒரு பேரை நம்ம வேதத்துல பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏரோது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம், அந்திப்பா அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம அதை குறிச்சதான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப ஏரோது அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா வீரியம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர் அர்த்தம் அங்க சொல்லப்படுது. சரி, இப்ப ஏரோது அப்படிங்கும்போது வேதத்துல அநேக இடங்கள்ல அந்த பேரை நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள்ல அந்த பேரை பார்க்கலாம், அப்போஸ்தலர் நாட்கள்ல பார்க்கலாம். ஏரோது இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன இருக்கும்னா ஏரோது நாட்களிலே அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப இந்த ஏரோதுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. ஆரம்பத்துல ஏரோதுங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர் தான், ஒருத்தருடைய பெயர். ஆனா பின்னாட்கள்ல அந்த பெயர் என்னாச்சுன்னா அரச பரம்பரையினுடைய பெயரா மாறிடுச்சு. யாரு வந்தாலும் அவங்களுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டுச்சுன்னா ஏரோது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என்ன மறுபடியும் ஏரோது இறந்துட்டாருன்னு போட்டிருக்கு, மறுபடியும் ஏரோதுன்னு வருது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது குழம்பிடக்கூடாது. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, எப்படி நம்ம எகிப்துல பார்வோன் அப்படிங்கிறது அரச பேர். அதாவது அந்த பேருக்கு பின்னாடி வேற பேர் இருக்கும். அரச பேரா அது என்னவா இருக்கும்னா பார்வோன் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஏரோது அப்படிங்கிறது அது ஒரு அரச பரம்பரையினுடைய ஒரு பெயரா அது அங்க இருக்குது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரோது இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவா இருந்தார். பொதுவா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஒரு டிராமா போடுவாங்க. அப்ப போடும்போது அந்த ஏரோது என்ன பண்ணுவார்னா, சாஸ்திரிகள் அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே ஏரோதுக்கு என்ன வந்துருங்க, கோபம் வந்துடும். எனக்கு பின்னாடி ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லி என்ன வரணும், கோபம் வாங்கி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், நானும் அவரை பணிஞ்சு கொள்றேன்னு என்னன்னா கொல்றதுக்காக அவர் அப்படி யோசிப்பார் அப்படின்னு நம்ம வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த ஏரோது இவர் எப்படி வந்தாரு, இவரும் ஒரு யூதரா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா எகிப்து தேசத்துல இருந்து கானான் வந்த பின்னாடி அவங்கள நியாயாதிபதிகள் ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்களினுடைய ஆட்சி வருது. ராஜாக்களினுடைய கடைசி ராஜா சிதேக்கியா ராஜாவினுடைய நாட்கள்ல தான் என்ன பண்றாங்கன்னா பாபிலோனுக்கு அங்க சிறை பிடிக்கப்பட்டு போறாங்க. 606 இருந்து நம்ம பாக்குறோம் 538 வரைக்கும் பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்து, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 538 இருந்து 331 வரைக்கும் மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் அங்க ஆளுகை செய்து, அடுத்து நம்ம பார்க்கும்போது 331 இருந்து 171 வரைக்கும் கிரேக்க சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து. அப்ப இந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா, பாபிலோன் ராஜா காலத்துல சிறையிருப்புக்கு போனவங்க மேதோ பெர்சிய ராஜா காலத்துல இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஆனா திரும்பி வந்தாலும் அவங்களை யாரு ஆளுகை செஞ்சாங்கன்னா புறஜாதி ராஜாக்கள் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க யூதர்கள் யாருமே அன்னைக்கு ராஜாவா ஆக முடியல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் வருது. அவங்களும் கூட இஸ்ரேல் ஜனங்களை அடிமையா தான் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்ச பின்னாடி இப்ப ரோம சாம்ராஜ்யம் உலகத்துல ஸ்தாபிக்கப்படுது. இப்ப ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அவங்களுடைய ஆட்சி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களே ஒருத்தரை என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாக்கி, நீங்க இந்த இடத்த ராஜாங்கிறத விட அதிபதினு சொல்லலாம், அதிபதியாக்கி நீங்க இந்த தேசத்தை நீங்க பாத்துக்கங்க, இந்த தேசத்துல வரி வசூல் பண்ணி எங்க ரோம கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும், மத்தபடி ஜனங்களினுடைய காரியங்களை எல்லாம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற ஆட்களே நியமிச்சாங்க. அப்படி நியமிக்கும் போது இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இஸ்ரேல் தேசங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா 3 பிரிவா இருந்துச்சு. நம்ம மேப்ல பின்னாடி பார்த்தா தெரியும். யூதேயா, சமாரியா, கலிலேயா, இது 3மே சேர்ந்து என்னவா இருந்துச்சுன்னா இஸ்ரேல் தேசமா இருந்துச்சு. இப்ப இந்த 3ஐயும் ஆட்சி செய்யறதுக்கு யாரை நியமிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, யூதர்கள்ல ஒருத்தரை நியமிச்சா பின்னாட்கள் அவர் என்ன பண்ணலாம், ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமா செயல்பட்டு
யூதர்களை கலகத்துக்கு தூண்டி விட்டு ரோம அரசுக்கு விரோதமா செயல்பட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த யூதர்கள் மத்தியிலேயே இன்னொரு ஜாதி இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசா வம்சம் இருக்கு இல்லைங்களா, யாக்கோபு ஏசா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஏசாவினுடைய வம்சம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்க எப்படி பிரதர் அங்க வந்தாங்க, ஏன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த பின்னணி தெரிஞ்சாதாங்க நம்ம புதிய ஏற்பாடு படிக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும், புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஏசா வம்சத்தார் எப்படி இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்தாங்க, அவங்களுக்குன்னு தனி நாடு இருந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க ஒரு தனியா ஏதோம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சா ஓகே, இவங்க ஏசாவின் சந்ததி ஏதோமியர், இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா என்ன, அதுக்கு ஏன் தேவன் தண்டிச்சார்னா என்ன பிரியமில்லாத காரியம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தீர்க்கதரிசி அங்க சொல்லியிருக்கிறார். சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 தீர்க்கதரிசிகள் விசேஷமா புறஜாதிகளுக்கு, அதாவது அசிரியாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு யோனா, இன்னொன்னு நீங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நாகும். இவங்க 2 பேரும் அசிரியாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒபதியா. இவர் தான் அந்த ஏதோமுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். ஏதோம் தேசம் இனி அழியும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. அந்த ஒபதியாவை நம்ம பார்க்கலாம் 1071 பக்கம். ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், ஏன்னா அது ஒரே ஒரு பக்கமா இருக்கிறதுனால இப்படி அப்படி திருப்பணும்னா அது மாறி போயிடும். 1071 பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த ஏதோம் தேசத்துக்கு முதல் வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். வாசிங்க ஒபதியா 1. ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், பாத்தீங்களா, இந்த ஏதோம்ங்கிறது ஏசாவின் சந்ததி. அவங்களை குறிச்சு சொல்லும் போது எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். ஏன் கர்த்தர் அந்த ஏதோமியரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கும் போது 3வது வசனம், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தெழுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே. பாத்தீங்களா, இதுதான் காரணம். என்னன்னா இவங்க ரொம்ப உச்சியில இருந்தாங்களாம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார், அந்த பெருமை என்ன பாத்தீங்களா, விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. சரிங்களா, இதுதான் அவங்க விழுகைக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க முக்கியமா இவங்களுடைய விழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு சில வார்த்தைகள் அங்க பேசிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா இதே ஒபதியாவுல 15வது வசனம் வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். இவங்களுக்கு வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு பத்தி அங்க சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது 10ல இருந்து வாசிங்க. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம். யாக்கோபுங்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். என்ன அவங்க இப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிறைபிடிச்சு போகும்போது இவங்க என்ன பண்ணுனாங்களாம் பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும். இவங்க சிறைப்பட்டு போகும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கலைங்க. யார பாக்குறாரு? ஏதோ இஸ்ரேல் ஜனங்களை என்னவா பாக்குறாங்க. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, சிறையிருப்புக்கு போறாங்க. இப்ப ஏதோ இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாக்குறாங்கன்னு தேவன் பாக்குறாரு. இவங்க எப்படி பார்த்திருக்கணும், அதை ஒரு பிரியமா பார்த்திருக்க கூடாது. ஐயோ சிறைப்பட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தப்பட்டு இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாம், உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை, அந்நியர் வசங்கும் போது புறஜாதிகளுக்கிட்ட சிறைப்பட்டு போன அந்த நாள்ல நீ பிரியத்தோட பாராமலும். வாசிங்க. யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க சிறைப்பட்டு போகும்போது இவங்க என்ன ஆயிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க, பிரியப்பட்டிருக்கிறாங்க.
அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இத தேவன் பார்த்துட்டு என்ன தெரியுங்களா பண்றாரு? வாசிங்க. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும். அப்படின்னா ஏதோ வேலை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள சிறைப்பட்டு போகும்போது இவங்க அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு சில காரியங்கள் செஞ்சிருக்காங்க. அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. இததான் அந்த ஏதோமியர் செஞ்சிட்ட தப்பு, ஏசா வம்சத்தார் செஞ்சிட்ட தப்பு. அதனால என்ன பண்ணாரு? உனக்கு நான் தண்டனை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏதோம் தேசம் அழிக்கப்படுது. இப்ப இந்த ஏதோம் தேசத்துல கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏரோது ராஜா, அவர் ஒரு ஏசா வம்சம். இவர் எப்படி யூதர்களுக்கு ராஜாவானார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்விக்கு தான் இதெல்லாம் நம்ம பதிலா பாக்குறோம். ஏன்னா இவர் யாரு கிடையாதுங்க, ஏரோது ஒரு யூதன் கிடையாது. அப்ப இவர் எப்படி யூதர்களுக்கு ராஜாவா மாறினார் அப்படிங்கும் போது, இப்ப இந்த ஏதோமியர் அழிக்கப்படுறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த ஏதோமியர்ல கொஞ்சம் பிரபுக்கள், அதாவது வசதி படைச்சவங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள எங்களுக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க முப்பாட்டன் எல்லாம் வரும்போது யாக்கோபு ஏசாவெல்லாம் யாருங்க, அண்ணன் தம்பி முறையில வந்துடுறாங்க இல்லைங்களா? எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்ட உடனே இந்த ஏதோமியரை இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இஸ்ரேலர் அனுமதிச்சிடறாங்க. இப்ப இந்த ஏசா வம்சத்தார் என்ன ஆயிட்டாங்க? ஏதோமியர் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களும் இருந்துகிட்டு இருக்கும்போதுதான் ரோமர்களுடைய ஆட்சி இஸ்ரேல் தேசத்து மேல வருது. இப்ப இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்ணணும்? ராஜாவை ஏற்படுத்தணும். யூதர்களையே ராஜாவை ஏற்படுத்தினா ஒரு நாள் அது ரோமர்களுக்கு விரோதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஏதோமியர்ல பிரபுக்களா இருந்த ஒரு சிலர்ல முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்திபத்தேர் அப்படிங்கிறவர். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், கத்துக்கிற விஷயம் ஒண்ணும் இல்ல. ஏன் இதெல்லாம் வந்துச்சுங்கிறக்கு அந்திபத்தேருங்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போயிட்டு ரோம ராஜா கிட்ட, ராஜா நாங்களும் இஸ்ரேல் தேசத்துலதான் இருக்கிறோம், நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அரசாளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நாங்க தேசத்துல கலகம் வராம அந்த யூதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பாம நாங்க பாத்துக்குவோம் ராஜா, எங்களுக்கு அந்த அரச பதவியை கொடுங்கன்னு கேட்க. இப்ப அந்திபத்தருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் நீ இஸ்ரேல் தேசத்தை அந்த 3, அதாவது யூதேயா சமரியா கலிலேயா இருக்கு இல்லைங்களா, இதை நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி அவர் கையில அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப அந்திபத்தேர் ஆளுகைக்கு வந்துட்டாரு. இவர் அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் தான் யாருங்க? ஏரோது. இப்ப இவர் இறந்த பின்னாடி என்ன ஆயிட்டார்னா, ஏரோது அந்த இடத்துக்கு என்ன ஆயிட்டார்னா ஆளுகைக்கு அங்க வந்துட்டார். இப்ப ஏரோது ஆளுகைக்கு வந்த உடனே யூதர்களுக்கும் நல்லாளா இருக்கணும். ஏன் அப்படின்னா தேசத்தை ஆளுகை செய்யும் போது அங்க குழப்பம் இருக்க கூடாது இல்லைங்களா? அப்ப யூதர்களுக்கும் நல்லாளா இருக்கணும், ரோம சாம்ராஜ்யத்துக்கு இவர் என்னவா இருக்கணும்? நல்லா இருக்கணும். விலாங்கு மீன் கேள்விப்படுவோம், அந்த பக்கம் பாம்பை பார்த்தா என்ன பண்ணுமா? வாழை காமிக்கும், மீனை பார்த்தா தலையை காமிக்கும். அந்த மாதிரி இந்த ஏரோது ரொம்ப வஞ்சகமான ஆளுங்க. அப்ப இந்த ஏரோது என்ன பண்ணார் அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்துக்கு இசைவாவும் இருக்கணும், யூதர்களுக்கு இசைவா இருக்கணும். ரோமர்கள்கிட்ட நான் யூதர்களை நல்லா பாத்துக்கிறேன்ட்டாரு. இங்க யூதர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே ஆட்சி செய்ய முடியும். அதனால என்ன பண்ணார்னா, யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆலயம். ஆலயம்னா அவங்க அவ்வளவு ஒரு வைராக்கியம் பாராட்டுவாங்க. அதனால என்ன தெரியுங்களா பண்ணாரு, அவங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு யூதர்களுடைய மதிப்பு மரியாதையை அவர் சம்பாதிக்கிறார். அதான் நம்ம வசனத்துல பாக்குறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 2:20. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அந்த 40 வருஷம் தேவாலயத்தை கட்டுற வேலையை செஞ்சது யார் தெரியுங்களா? இந்த ஏரோது. இப்ப இந்த ஏரோது ஆளுகையில இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறாரு? இந்த பூமியில அங்க பிறக்கிறார். இப்ப இந்த ஏரோதினுடைய ஆட்சி நேரத்துலதான் சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, அந்த ஏரோது கிட்ட, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டவுடனே, நானே கஷ்டப்பட்டு ராஜாவாகி இந்த பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாடி இன்னொரு ராஜாவா? என் குடும்பத்துல வந்தா பரவாயில்ல, யூதர்ல இருந்து ஒரு ராஜா வர்றாரா? அப்ப என்ன பண்ணணும்? குழந்தையா இருக்கும் போதே கொண்டுறணும்னு சொல்லிதான் அவர் என்ன பண்றாருன்னா, சாஸ்திரிகளை அனுப்பிச்சு அவர் எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க, நானும் கூட வணங்கிக்கிறேன்னு சொல்றாரு.
சாஸ்திரிகள் போகும்போது தேவதூதனால எச்சரிக்கப்பட்டுறாங்க. அவங்க போய் இயேசு கிறிஸ்துவை தரிசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. ஏரோதுக்கு விஷயம் வருது, சாஸ்திரிகள் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொன்ன நாள்ல இருந்து கணக்கு போட்டு 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாத்தையும் கொன்னது யாரு தெரியுங்களா? இந்த ஏரோது. சரிங்களா? இதான் அந்த ஏரோதை குறித்து நம்ம பார்க்கிற வேத பதிவுகள். அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, யோசிப்பு மரியாதை கூப்பிட்டு இந்த ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, போய் தன்னை காப்பாத்திக்கிட்டாரு. சரிங்களா? இப்ப இந்த ஏரோது இறக்குறாரு. இப்ப இந்த ஏரோதினுடைய குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவரு இன்னமும் இந்த யூதர்களை ஆதாயப்படுத்துறதுக்காக, அவங்க கூட ஒரு நல்ல சமாதானம் இருக்கணுங்கிறதுக்காக இவர் யூத பெண்மணியை இவர் என்ன பண்றாருன்னா திருமணம் பண்றாரு. அந்த அம்மா பேர் பாத்தீங்கன்னா மரியம்னே அப்படிங்கிற ஒரு அம்மாவை, அந்த அம்மா யூத பெண்மணி, அவங்கள இவர் மேரேஜ் பண்ணி யூதர்களுடைய நானும் உங்கள ஒருத்தன் தான், நானும் யூதை மாதிரிதான் சொல்லி என்ன பண்றாருன்னா ஜனங்களை கவர்றதுக்காக அந்த வேலையை செய்யறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டோரிஸ்னு ஒரு அம்மாவை மேரேஜ் பண்றாரு, மால்தோஸ்னு ஒரு அம்மாவை மேரேஜ் பண்றாரு, கிளியோபாட்ரா அப்படிங்கிற ஒரு அம்மாவை மேரேஜ் பண்றாரு. இந்த 4 பெண்மணிகளை இந்த ஏரோது என்ன பண்றாருன்னா திருமணம் பண்றாரு. இதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கங்க, பின்னாடிதான் நம்ம பாடத்துக்குள்ள போறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மரியம்னே இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேர். வேற இருக்கலாம், ஆனா பதிவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல இல்ல, அலெக்சாந்தர், அரிஸ்தபுலோ அப்படிங்கிற 2 பேர் இந்த மரியம்மனைக்கு பிறக்கிறாங்க. டோரிஸ்ங்கிற அம்மாவுக்கு வந்து அந்திபத்தார் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. மால்தோஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அர்கேலாயு அப்படிங்கிறவர் பிறக்கிறார். இவரை பத்தி வேதத்துல பதிவு இருக்கு. அடுத்து அந்திப்பா, நல்ல இதை மட்டும் நீங்க ஞாபகம் வைக்கணும். இந்த மால்தோஸ்ங்கிற அம்மாவுக்கு பிறந்ததுதான் அர்கேலாயு, அந்திப்பாங்கிற 2 பசங்க. சரிங்களா? இப்ப இந்த அர்கேலாயு ஏரோது இறந்த பின்னாடி முழு இஸ்ரேல் தேசத்தையும் ஒரு ராஜா ஆளல, தன்னுடைய பசங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதுல இந்த அர்கேலாயு ஆட்சிக்கு வராரு. இத பத்தி நம்ம வேதத்துல பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 2:22. ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போகப் பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த அர்கேலியு என்ன ஆயிட்டாருன்னா, தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவுல அரசாள்றார். அப்ப யூதேயாவை ஆளுகை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அர்கேலியு. சரிங்களா? இதுக்கப்புறம் கிளியோபாட்ரான்னு ஒரு அம்மா சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு 2 பசங்க. ஒன்னு பிலிப்பு, அடுத்து 1 பிலிப்புனால இன்னொன்னு என்னங்க 2 பிலிப்பு. பேருக்கு என்ன பஞ்சம்னு தெரியல அந்த காலத்துல எல்லாம். 1 பிலிப்பு, 2 பிலிப்பு, 3 பிலிப்பு, இப்படிதான் அவங்க பேர்லாம் வச்சுக்குவாங்க. இப்ப 1 பிலிப்பு, 2 பிலிப்பு. சரிங்களா? பிலிப்புங்கிற பேர்ல 2 பேர் என்ன ஆகுறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு மகன்களா இருக்கிறாங்க. இப்பதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இந்த பக்கம் யாரு, அர்கேலாயோ ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்திப்பா, இவரைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அந்திப்பாவும் என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு மனைவியின் மகன்கள் பிலிப்பு 1, பிலிப்பு 2. இப்ப இந்த 2 பிலிப்புகள்ல முதல் பிலிப்பு இருக்கிறார் பாருங்க, இவரு திருமணமானவர். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை சாலோம்னு பேரு, அந்த ஒரு பெண்ணோட அவர் இருக்கிறார். இன்னொரு பிலிப்பு இருக்கிறார் பாருங்க, இவரு ஆளுகை செய்கிறார். அந்த முதல் பிலிப்புக்கு ஆளுகை கிடையாது. முதல் மனைவி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மரியம்னே, அலெக்சாந்தர், அரிஸ்தபுலு, இவங்களுக்கெல்லாம் ஆட்சி கொடுக்கல. அதே மாதிரி டோரிஷுடைய மகன் அந்திபத்தாருக்கும் ஆட்சி கிடையாது. இந்த மால்தோசினுடைய 2 பசங்க, ஒன்னு அர்கேலாயு, இன்னொன்னு அந்திப்பா, இவங்க 2 பேருக்குமே ஆட்சியில பதவி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிளியோபாட்ராவுடைய 2 பசங்க, பிலிப்பு 1, அவருக்கு ஆளுகை கிடையாது. பிலிப்பு 2 இருக்கிறார் பாருங்க, இவருக்கு என்ன இருக்கிறார்னா ஆளுகை கொடுத்திருக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆளுகை கொடுத்தாங்க? லூக்கா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 3:1. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த பின்னணி எல்லாம் தெரிஞ்சிருந்தா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப முழு இஸ்ரேல் தேசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரோமர்களால நியமிக்கப்பட்டவர் பிலாத்து, கவர்னர். அவர் என்னவா இருக்கிறாரு? பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும். இது யாரு? ஏரோது செத்து போனவரா? அப்படின்னா செத்து போனவர் எப்படி ஆளுகை செய்ய முடியும்? இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது ஏரோது என்னவாயிட்டாரு?
அவர் மரிக்கிறார். சரிங்களா? இந்த ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு, இவர் கலிலேயாவுக்கு மட்டும் அதிபதியா இருக்கிறார். இந்த ஏரோது தான் ஏரோது அந்திப்பா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அவன் சகோதரனாகிய பிலிப்பு, அவன் சகோதரனாகிய, அதான் கிளியோபாட்ராவுடைய மகன் பிலிப்பு 2. இவர் எதுக்கு ஆளுகை செஞ்சாரு? காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும், லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும். போதுங்க. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலனாலும் சுருக்கமா நான் என்ன சொல்லிடுறேன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய நாட்களில் யூதர்கள் அவங்களை ஆட்சி செய்யல, புறஜாதிகள் ஆட்சி செய்யறாங்க. புறஜாதிகளுங்கும் போது ஏசா வம்சத்தார் அவங்களை ஆட்சி செய்யறாங்க. அதுல முக்கியமான ஆளு ஏரோது. இந்த ஏரோது இறந்த பின்னாடி அவருடைய 4 பசங்கள்ல, அதாவது 4 மனைவிகளுக்கு பிறந்த பசங்கள்ல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா அர்கெலியோ அப்படிங்கிறவர் ஆட்சிகள் இருக்கிறாரு. அந்திப்பாங்கிறவரு கலிலேயாவுக்கு என்னவா இருக்கிறாரு? அவர் ராஜாவா அதிபதியா அவர் அங்க இருந்துட்டு இருக்கிறாரு. பிலிப்பு 2 என்ன இருக்கிறாருன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ராஜாவா இருக்கிறாரு. இன்னொரு பிலிப்புக்கு ஆளுகை இல்லை. இது பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதத்துக்குள்ள போறோம். இப்ப என்ன நடந்துச்சு அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிலிப்புக்கு 1க்கு என்ன கிடையாதுங்க, அரசாட்சி கிடையாது. ஆனா திருமணம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள் இருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜா இல்ல, ராஜா மகன் தான், ஆனா ராஜரீகம் இல்ல. அவர் ஒரு திருமணமாகி ஒரு மனைவி பிள்ளையோட இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவருக்கு ராஜ பதவி இருக்கு. ஆனா என்ன ஆகல? திருமணம் ஆகல. இப்ப இந்த தம்பி இருக்கிறார் இல்லைங்களா, இவரு அடிக்கடி அண்ணனை பார்க்க போறார். அப்படி அண்ணனை பார்க்க போகும்போது அண்ணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தம்பி மேல, அதாவது அண்ணனுடைய சகோதரன் மேல ஒரு ஆசை வந்துடுது. ஏன் என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்காருக்கு என்ன கிடையாது, வேலை வெட்டி கிடையாது, ராஜ்யம் கிடையாது, சும்மா தண்ட சோறா இருக்குது. அதே நேரத்துல வீட்டுக்காரோட தம்பி என்னவா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. அவரை மேரேஜ் பண்ணிட்டா மகன் இருக்கு. சரிங்களா? அவரை மேரேஜ் பண்ணிட்டா நம்ம யாராவாயிடுவோம், ராணி ஆயிடுவோமே அப்படிங்கிற ஆசையில இந்த அம்மா என்ன தெரியுங்களா பண்றாங்க, ரொம்ப மோசமான அம்மாவா வேதத்துல ஏசபேல் மாதிரி வர்ணிக்கப்பட்டது யாருன்னா இந்த அம்மாவை. இந்த அம்மாவுடைய பேர் என்னன்னு வேதத்துல பதிவு இல்லை, ஏரோதியாள் அப்படின்னு தான் இந்த அம்மாவுடைய பேரு வேதத்துல பதிவு இருக்கு. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுன்னா, அவர் வரும்போதெல்லாம் யார் அப்படின்னா, இந்த ஏரோதியனுடைய 3வது மனைவி மால்தோஸ், அவங்க மகன் அந்திப்பா, இவர் இந்த கிளியோபாட்ராவினுடைய மகன் பிலிப்பு அவரை பார்க்க, அதாவது அண்ணனை பார்க்க வரும்போதெல்லாம் தன்னுடைய இச்சை வார்த்தைகளை பேசி அவரை மயக்கிருச்சு. உடனே இவர் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, சரி வா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், வா நம்ம 2 பேரும் நம்ம தேசத்துக்கு போயிடலான்னு சொல்லி அந்த அம்மாவையும் அந்த அம்மாவுக்கு பிறந்த மகளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு இவர் என்ன தெரியுங்களா பண்ணிடுறாரு, இவர் தேசத்துக்கு போயிடுறாரு. அண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஆளுகையில் இல்ல, சாதாரண மனுஷனா இருக்கிறாரு. அநேகமா அவர் ரோம்ல இருந்திருப்பாரு, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. இவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜா தம்பி ராஜாவா இருக்கிறாரு, அண்ணனுடைய மனைவி என்னவாயிட்டாங்க, தனக்கு மனைவி ஆயிட்டாங்க, குழந்தையும் சேர்த்து இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இது நல்ல விஷயமா? இத பாக்குறார் யோவான் ஸ்நானகன். பார்த்த உடனே ராஜா கிட்ட ரொம்ப தப்பு பண்ற ராஜா, இது ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. சரிங்களா? யோவான் ஸ்நானகனுக்கு இவருக்கும் அப்படி என்னங்க பழக்கம்னா, ஏதோ ஒரு வகையில 2 பேரும் ரொம்ப நண்பர்களா இருக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். யோவான் எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாரு, இவர் கேட்டுதான் செய்வார். ஒரு நல்ல பயபக்திக்குள்ள ஒரு மனுஷன் தான் இவரு. ஆனா இந்த அம்மாவுடைய வலை வீச்சுல இவர் என்ன ஆயிட்டாரு, மயங்கிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, யோவான் கூப்பிட்டு, இவ்வளவு நாள் நான் சொல்றதையெல்லாம் கேட்டு நல்லபடியா தான் நீ நடந்துட்டு இருந்த, ஆனா இப்ப நீ செஞ்ச பாரு, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சொல்ல, அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா யோவான் ஸ்நானகன் சாதாரண ஆள் இல்ல. எங்க போய் நின்னாலும் என்ன பண்ணுவாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசக்கூடியவர். அப்படி பேசும்போது சைடுல நம்ம ராஜா அவர் அவங்க அண்ணன் பொண்ணாட்டையே மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டா தவறான அபிப்பிராயம் வந்துடும். அதனால யோவான வெளியே விட்டு, நல்ல ஆளுதான், யோவான வெளியே விட்டா நம்ம மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவரை பிடிச்சி ஜெயில வச்சுக்கிறாரு. ஏன்னா நல்லா விசாரிக்கிறாரு, ஆனா நீ இந்த இடத்த விட்டு என்ன ஆயிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாதுன்னு பிடிச்சி யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில வச்சுக்கிறாரு. இப்ப சிறைச்சாலையில வச்சுட்டு
அண்ணி ஏரோதியாளுகிட்ட போயிட்டு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டது யாருக்கு பிடிக்கல, இந்த யோவானுக்கு பிடிக்கல, தப்புன்னு சொல்றாரு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சிறையில வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே, சிறையிலையா வச்சிருக்கிற, கொன்னுட்டா அது பிரச்சனையே இல்லையே, பேசாம யோவான் ஸ்நானகனை கொன்னுடலாமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவருக்கு ஆலோசனை கொடுக்குது. எதுக்குங்க ஜெயிலெல்லாம் வச்சுக்கிட்டு, பேசாம கொன்னுருங்க, நாளைக்கு யோவான் ஸ்நானகனை எங்கன்னு யாராவது கேட்க போய் அப்புறம் அவரை வெளியே விட்டு ஏன் உன்னை ஜெயில வச்சாருன்னு கேட்டு, அதனால நம்ம ரகசியம், நம்ம தொடர்புகள் வெளியில போய் எதுக்கு அந்த பிரச்சனை, பேசாம அவரை கொன்னுடலாமே. சீச்சி, அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது, அவர் என் உயிர் நண்பன் மாதிரி, அவர் சொல்ற நிறைய விஷயத்த நான் கேட்டு நடக்கிறதுனால தான் ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு, அவரை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இவனை திருத்த முடியல, எவ்வளவு விஷயத்துல மயக்கி பார்த்துட்டோம், இந்த விஷயத்துல இவனை ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு இந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்ப அந்த ஏரோது அந்திப்பாவுக்கு ஒரு பிறந்த நாள் வருது. இப்ப பிறந்த நாள் வந்த உடனே என்ன பண்ணணும், நிறைய பார்ட்டி இல்லைங்களா, எல்லாம் குடிச்சு புசிச்சு ரொம்ப இதா இருக்கும்போது முக்கியமா என்ன வேணும் அங்க, இன்னைக்கு யாருந்தா டிவியை போட்டு பார்த்து சமாளிச்சிருவோம். அன்னைக்கு டிவி எல்லாம் இல்லாதனால ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், யாரு டான்ஸ் ஆடுறா, இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, சாலோமி, அந்த பொண்ணை என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பைபிள் புரிய ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் பைபிள்ல இருக்க விஷயம். இப்ப பொண்ணை டான்ஸ் ஆட விட்ட உடனே இவர் பேசாம இருந்திருக்கணும். இந்த ஏரோது அந்திப்பா என்ன பண்றாருன்னா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றாரு. பொதுவா சின்ன பிள்ளைங்க, இப்ப இந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பாங்க, ஏதோ மிட்டாய் கேட்பாங்க இல்லைங்களா, ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அதான் இந்த குழந்தைங்களுடைய சுபாவம். இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னா, இதா சொல்லாம நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, ஏரோதியாள்கிட்ட போயிட்டு, டாடி என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன நான் கேட்கட்டும்னு அந்த அம்மா கிட்ட சொல்ல. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே மைண்டு பூரா யாரு நிறைஞ்சிருக்கிறா, யோவான் ஸ்நானகனை கொல்லணும், யோவான் ஸ்நானகனை கொல்லணுங்கிறது மைண்ட்ல நிறைஞ்சு இருந்ததுனால, நீ போய் யோவான் ஸ்நானகன் தலையை கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு டாடி யோவான் ஸ்நானகனுடைய தலையை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நினைச்சு பாருங்க, யோவான் ஸ்நானகன் போய் இவரும் வேற வழி இல்லாம யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டி ஒரு தாளத்துல வச்சு அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டாரு. நம்மளா இருந்தா என்ன ஆயிடுப்போம், மயங்கி விழுந்திருப்போம். ஆனா அந்த பிள்ளை எப்படித்தான் அதை எடுத்துக்கிட்டு போச்சுன்னு தெரியல, யோவான் ஸ்நானகன் தலையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அம்மா கையில, இந்த அம்மா நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருச்சு. இந்த அம்மாவுக்கு அப்ப இனி என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை அங்க முடிஞ்சிடுச்சு. ஏரோது அந்திப்பா மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார். சரிங்களா, இதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் இதுல வேதத்துல இருக்கிற பகுதிகளை நம்ம வாசிச்சிடலாம். உங்களுக்கு ஓரளவு சம்பவம் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. மார்க் 6ஆம் அதிகாரம் 17 இருந்து, மார்க் 6:17 முதல். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, பாத்தீங்களா, ஏரோதுங்கிறது இங்க யார குறிக்குது, ஏரோது அந்திப்பா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏரோது அந்திப்பா தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி, சரிங்களா, பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். முதல் மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா, இன்னொரு மனைவி, அவங்க பேரு நான் மால்தோஸ், இவங்களுக்கு பிறந்ததுதான் இந்த அந்திப்பா. இவர் தான் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தேசத்துக்கு போய் வரும்போது இந்த அந்திப்பாவை, அதாவது மால்தோஸுக்கு பிறந்த இந்த அந்திப்பாவை கிளியோபாட்ராவினுடைய மகனுடைய மகள், அதாவது அந்த முதல் பிலிப்பு, இப்ப இவங்க தான் அந்திப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க மேரேஜ், இந்த அந்திப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அம்மா வசீகரிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வசனம் வாசிக்கிறோம். ஏரோது அந்திப்பா தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை, அதாவது அண்ணிதான் வராங்க, ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, வாசிங்க 18. யோவான் ஏரோதை நோக்கி, யோவான் ஸ்நானகன் இப்ப ஏரோதை பார்த்து, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம், நீ அன்னி முறை ஆகுது, அவங்கள நீ மேரேஜ் பண்ணது தவறு அப்படின்னு சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். புடிச்சு என்ன பண்ணிட்டாரு, ஜெயில போட்டாரு. ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தாள். ஏரோதியாலும் சதி நினைச்சு கொன்று போட மனசா இருக்கிறாங்க, ஆனா ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று, கொல்ல முடியல. ஏன்? அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து
யோவான் நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். அதனால ஏரோது அதை தெரிஞ்சு அவனுக்கு பயந்து அவனுக்கு பயப்படுறாரு. அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். பாத்தீங்களா, இது முன்னாடி அவரை சிறைச்சாலையில போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஜெயில இருக்கும் போதும் முன்னாடியும் ஒரு இது இருக்குது, இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கேட்டுதான் விருப்பத்தோட அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, இப்ப அவருடைய பிறந்த நாள் வந்துடுச்சு, எல்லாருக்கும் விருந்து பண்றாரு. விருந்து பண்ணும்போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடே கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். இங்கதான் தப்பு வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், சொன்னது ஓகே, அல்லாமல் எக்ஸ்ட்ரா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய், நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்க சொல்லிருச்சு. உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். மிகப்பெரிய அதிர்ச்சி ராஜாவுக்கு. ஐயோ, புள்ள இத போய் கேட்டுருச்சே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்திருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தப்படி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து, யோவானுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். சரிங்களா? இப்படிதான் யோவான்சனுடைய மரணம் இருக்குது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இந்த ஏரோது அந்திப்பாவை குறிச்சதான வசன பகுதிகள். அப்ப இதுல இருந்து தேவனுடைய பிள்ளைகளான நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஏன்னா நம்ம பாக்குறோம், தேவ பிள்ளைகள்கிட்ட இருந்தும் நிறைய காரியங்கள் நம்ம வேதத்துல இருந்து கத்துக்கொள்கிறோம், புறஜாதிகள்கிட்ட இருந்தும் நிறைய காரியங்கள் நம்ம கத்துக்கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து இந்த ஏரோது அந்திப்பா கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் காரியம் பலவீனம். என்ன பலவீனம்? இவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜா. வெளிப்பார்வையில ஏரோது அந்திப்பா என்னங்க, ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறாரு. ஆனா சிந்தனையில நீங்க பாத்தீங்கன்னா பலகீனமானவரா இருக்கிறாரு. எந்த விஷயத்துல? பாலிய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர் பலவீனமானவரா இருக்கிறாரு. தன் சகோதரன் மனைவிய மணந்து தன் சகோதரனுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க துரோகம் செஞ்சிட்டாரு. அந்த அம்மா இச்சிச்சிருக்கலாம், இச்சைக வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், எனக்கு தனிப்பட்ட முறையில திருமணமாகி நான் நல்லா இருக்கலாமே, ஏன் தன்னுடைய சகோதரன் மனைவி மேல நான் அந்த ஒரு இச்சையை வைக்கணும், ஏன் அவங்கள நான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவருக்குள்ள போயிடுந்தா இவர் அந்த சோதனையை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பலகீனத்துக்கு, அந்த பலகீனமான சிந்தைக்கு வசப்பட்டுட்டார், அடிமை ஆயிட்டாரு. இது முதல் காரியம் இந்த ஏரோது அந்திப்பா கிட்ட நம்ம பாக்குறோம், ஒரு பலகீனம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, நம்மளையும் கூட தேவன் இன்னைக்கு ராஜாக்களா ஆசாரியர்களா அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாமளும் கூட மற்ற சகோதர சகோதரிகள் பார்வையிலையா இருக்கலாம், இல்ல மற்ற உலகத்தார் பார்வையிலையா இருக்கலாம், நாம ஒரு நல்ல சகோதரனா நல்ல சகோதரியா நாம இருக்கலாம் வெளிப்பார்வையில். ஆனா நம்ம கிட்ட யாருக்குமே தெரியாம காணப்படுகிற பலகீனம் என்ன? நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். நாம சிந்திச்சு பார்க்கறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம். ஏன் அப்படின்னா, ஒரு புதிய வருடத்துக்கு போறதுக்கு முன்னாடி
நம்மளை சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அப்போ ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நிறைய சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், நிறைய ஜெபங்கள் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடுறோம். நமக்குள்ள தனிப்பட்ட முறையில யாருக்கும் தெரியாமல் காணப்படுகிற பலகீனம் என்ன? தேவனுடைய பார்வையில அவர் நம்மிடத்துல பலகீனமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? நல்ல சகோதரன் தான், நல்ல சகோதரி தான், நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல வெளிப்பார்வையில நல்லா தாப்பா இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம என் பார்வையில இவங்க கிட்ட இந்த ஒரு பலகீனம் இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளை பார்த்து எந்த பலகீனத்தை அவர் சொல்லக்கூடும்? அடிக்கடி நம்மளுடைய சிந்தையை தாக்கக்கூடிய பலகீனமா அது எதுக்கு இருக்கு? உதாரணத்துக்கு, அங்க ஏரோதுக்கு இருந்துட்ட அது போன்ற பாலியத்துக்குரிய இச்சைகள் நமக்குள்ள இருக்கா? யாருக்கும் தெரியாதபடி நமக்குள்ள புதைஞ்சி இருக்குதா பாலியத்துக்குரிய இச்சைகள்? நம்மளை யோசிக்கணும். இச்சைகளுங்கும் போது பாலியத்துக்குரிய இச்சைகள் மட்டும் இல்லைங்க, பண ஆசை கூட ஒரு பலகீனம் தான். பண ஆசை இவங்க கிட்ட இருக்குது, ரொம்ப உலக ஆசை உள்ளவங்களா இவங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு பலகீனத்தோட இருக்கிறாங்கன்னு தேவன், ஏன்னா சகோதர சகோதரிகள் நம்மளை பார்த்து சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சிந்தை யாருக்குமே தெரியாது. நம்ம நல்ல சகோதரனா சகோதரியா வர்றோம், சபைக்கு வாரோம், நல்லா இருந்துட்டு எல்லாரும் மத்தியிலும் நல்லா இருந்துட்டு நல்ல சகோதரன் சகோதரியா பக்தி வைராக்கியம் உள்ளவங்கள நம்ம போறோம். ஆனா தேவனுடைய பார்வையில இவங்க எப்படி வெளிப்பிரகாரமா இருக்கிறாங்களோ அப்படியே தாப்பா உள்ளான நிலைமையிலும் இருக்கிறாங்கன்னு நம்மளை பத்தி சொல்லுவாரா? இல்ல, வெளியில இவங்க ரொம்ப பக்தி தோற்றத்தோட தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு பலகீனம் இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி எதை தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சுட்டி காமிப்பார்? அன்புக்குரிய சகோதரர்கள், நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். பாலியத்துக்குரிய இச்சைகள் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது? பண ஆசை, என்னதான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துகிட்டு இருந்தாலும் பணம் எனக்கு வேணும், பணம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பண ஆசை உள்ளவர்களா நாம இருக்கிறோமா? சொத்துக்கள் மேல இருக்கலாம், தப்பு இல்ல, வீடு இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனா அது மேல நாம ஒரு பலகீனம் உள்ளவங்களா இருக்கிறோமா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இல்ல குடும்ப உறவுகள் நம்மளுடைய பலகீனமா இருக்காங்களா? அப்பா அம்மா அவங்கள கனம் பண்ணணும், மரியாதை பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனா தேவனை காட்டிலும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு அப்பா அம்மாவோ பிள்ளைகளோ இல்ல வேற ஏதாவது குடும்ப உறவுகளோ நமக்கு காணப்படுதா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து சபை பொறுப்புகள். ஒரு சில இடங்கள்ல சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சபை பொறுப்புகளுக்காக அடிச்சுக்க கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. சபை பிரிவினைகள் வந்துடுது. காரணம் அது அவங்களுடைய ஒரு பலகீனமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு அது மாதிரி ஏதாவது பலகீனத்தை, இவங்க நல்ல சகோதரன் சகோதரி தான், ஆனா இந்த விஷயத்துல அவங்க பலகீனமா இருக்கிறாங்கன்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா? ஒரு சமயம் சோம்பேறித்தனம், காலையில எந்திரிக்கிறதா இருக்கட்டும், நைட்டு தூங்குறதா இருக்கட்டும், ஒரு சில ஆவிக்குரிய கடமைகள் நம்ம செய்யறதா இருக்கட்டும், செவ்வமா அது அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரே கஷ்டமா இருக்கு. சோம்பேறித்தனம். வேதம் வாசிக்கிறதுல சோம்பேறித்தனம் நம்ம கிட்ட காணப்படுதுங்களா? இத தேவன் பலகீனமா நம்ம கிட்ட பாத்துருவாரா? அடுத்து உடை விஷயம் நமக்கு பலகீனமா இருக்கா? நிறைய பேர் கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேதம் அங்கீகரிக்கிறதே இல்லைங்க. நமக்கு இருக்கிறது போதும்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிச்சியும் நம்ம வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய, அதாவது நல்ல ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய கடன் வாங்கி தேவனுடைய நாம தூஷிக்கப்படுற அளவுக்கு நம்ம போயிடுறோமா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும். எது நம்மளுடைய பலகீனமா இருக்குது? இது ஆரம்பத்திலேயே நம்ம உணர்ந்து அகற்றலன்னு வைங்க, போக போக என்ன தெரியுங்களா பண்ணிரும்? அது நம்மளை அடிமைப்படுத்திடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம். ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துடுச்சு, பெரிய மலை தேசம், கீழே பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கேயும் ஊருங்க இருக்கு. அந்த மலை தேசத்துல வெள்ளம் எல்லா நாடும் இதாகி தேசம் வீடுகள் எல்லாம் அழிஞ்சி எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அப்படி வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பீரோ கட்டிலு எல்லாமே அந்த அலையில அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஜனங்கள் பாக்குறாங்க, இந்த ஊர்ல மழை இல்ல, எல்லாம் நல்லா இருக்கான், ஐயோ பீரோ வருது, ஓடி போய் பீரோவை தூக்கிட்டு வீட்டுல சேர்க்கிறாங்க, கிரைண்டரை தூக்கிட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வருதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பொருள் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும்போது என்னமோ அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லி போனா அது காட்டுல இருந்த கரடி, அது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. இவங்க போய் அது ஏதோ ஒரு பொருள்னு தூக்கும் போது என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? ஏதோ கிடைச்சிருச்சு நம்மளை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி கிட்டியா அது என்ன பண்ணிருச்சு, புடிச்சுக்கிச்சு. அவங்க அப்படியே என்ன ஆயிட்டாங்க, தண்ணியோடய போய் மறிச்சிட்டாங்க.
ஆரம்பத்துல எடுக்கும்போது நல்லா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆன உடனே அதுலயே போய் இவங்க என்ன வாங்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த உலகத்துல தான் வாழ்றோம், நமக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம நிறைவேற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனா நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவள் அல்லங்கிற சிந்தனையோடயே நம்ம அனுபவிக்கிறது தப்பு கிடையாதுங்க. அதுலயே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணும்னாலும் அது நம்மளை கவ்வி பிடிச்சி நம்மளை அடிமையாக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது நம்மளுடைய பலகீனமா இருக்குது? ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் இல்ல, பொதுவாவே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயல்பு என்னன்னா வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் மனுஷனுக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய காரியம். வெளிப்பிரகாரமான சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு சகோதரனா இருந்தணும். உள்ள நான் எப்படி இருந்தா யாருக்கு தெரிய போகுது, யாரு பார்க்க போறா? ஆனா உண்மையான தேவ பிள்ளை வெளிப்பிரகாரமான காரியங்களை காட்டிலும் உள்ளான விஷயங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம உண்மையாய் பரிசுத்தாவியை பெற்றிருந்தோம்னா, நம்ம உண்மையாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா, நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை காட்டிலும் உள்ளான காரியங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. யாருக்கும் தெரியலையே நான் அப்படி சிந்திக்கிறது, யாருக்கும் தெரியலையே நான் அப்படி ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறது, யாருக்கும் தெரியலையே நான் இவ்வளவு ஒரு மோசமா மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, யாருக்கும் தெரியலையே நான் அப்படி ஒரு பொய்யனா இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளான நிலைமைய வெளிப்பிரகாரமா வச்சு யோசிச்சு பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உண்மையான ஆவிக்குரியவங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு தேவன் இப்ப நம்ம வராரு வச்சுக்குவோம், இவங்க வெளியே எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தாப்பா உள்ளேயும் அப்படின்னு காமிக்கக்கூடிய காரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வசனமே இருக்கு இல்லைங்களா? பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையும் நாம் செய்கிற வெளிப்பிரகாரமான கிரியைகளா இருக்கலாம். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், யாருக்கும் தெரியாம நமக்குள்ள ஒரு இது ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா படம், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? இவங்க வெளியில எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் உள்ளன்னு சொல்லி நன்மையா காமிச்சிட்டாருன்னா நமக்கு புகழ்ச்சி உண்டாகும்னு ரோமர்ல சொல்றாரு, சரிங்களா? அதே நேரத்துல இவங்க வெளியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உள்ளமும் இவங்களுடைய சிந்தனையும் வெளியே இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒண்ணு எடுத்து காமிக்கிறாருன்னு வைங்களேன். அந்த ரங்கத்தில் இருக்கிறத என்ன பண்ணுவாராம் தேவன்? நியாயத்துல கொண்டு வந்து வைப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம அதுல எப்படி இருக்க போறோம்? ஏன்னா இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் நம்மளை நல்ல விதமா நினைக்கணுமேன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களை நடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா தேவன் வெறுக்கக்கூடிய முக்கியமான குணலட்சணம் என்னன்னா மாய்மாலம். ஏன்னா குற்றவாளிய தேவன் மன்னிச்சிருவாரு, மாய்மாலக்காரர் என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டாரு. ஏன்னா அவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த அந்திப்பா கிட்ட நம்ம பார்க்கிற காரியம் பலகீனம். ராஜா வெளியில எல்லாராலும் மதிக்கத்தக்க வகையில, ஆனா உள்ளுக்குள்ள பாலிய இச்சையில விழுந்த ஒரு மனிதன். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் இவர்கிட்ட பார்க்கிற ஒரு காரியம், இவர் தன் பிறந்த நாளை கொண்டாடினார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? வேதத்துல தேவ பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடுனாங்களா? ஏன்னா நம்ம பொதுவா நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிறந்த தினம். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது வேதத்துல யாராவது பிறந்த நாள் கொண்டாடினவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இல்ல. புறஜாதிகள் தான் பிறந்த நாள் கொண்டாடினதா வசனம் வேதத்துல இருக்கே ஒழிய தேவ பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடினதா வசனம் இல்ல. அதுல விசேஷம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள் என்னாகல வேதத்துல பதிவு செய்யப்படல. அதை நம்ம கொண்டாடலாம்னா கண்டிப்பா வேதத்துல இயேசு கிறிஸ்து இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதியில பிறந்தாருன்னு வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன் அது பதிவு செய்யப்படலைன்னா அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை பிறந்த நாள் கொண்டாடணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்ல. நமக்கு 2 பிறந்த நாள் இருக்குங்க. எதுங்க? ஒண்ணு மாம்சீக பிறந்த நாள் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஆவிக்குரிய பிறந்த நாள் இருக்கு. எதை கொண்டாடலாம்? 2யுமே கொண்டாடக்கூடாது, சரிங்களா? ஏன் 2யுமே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 7:1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது.
அப்படிங்கும்போது பிரதர் இது மாம்சீகமான பிறந்த நாளை தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா ரெண்டையுமே தாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னது ஆவிக்குரிய பிறந்த நாளையும் கூட கொண்டாடக்கூடாதா அப்படின்னா ஏன் கொண்டாடக்கூடாதுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது பொதுவாவே பிறந்த நாள் ஒருத்தருக்கு முக்கியம் இல்ல, அவங்க இறக்குற நாள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி நம்ம பிறந்தோம், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், எந்த சூழ்நிலையில பிறந்தோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி மரிக்க போறோம். ஒரு சமயம் தேவ பக்தியுள்ள அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்து நம்ம தேவ பக்தி இல்லாதவங்களை மறிச்சோம்னா பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. அப்ப பிறந்த நாள் அங்க முக்கியம் இல்ல, நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா மரிக்கிறோமா. அதே போல நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சதை பார்த்து தேவன் என்ன ஆக மாட்டாருங்க, சந்தோஷப்படவே மாட்டாரு. அந்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் நல்ல முறையில முடிச்சோம்னாதான் சந்தோஷப்படுவார். இல்லைன்னா அந்த பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லையே. நல்ல உடன்படிக்கை செஞ்சு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறதுலயே நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரன் கிட்ட போயிட்டு நம்ம மூழ்கி எந்திரிச்சு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஆனா நம்ம வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை சரியா நிறைவேறல அப்படின்னா அந்த உடன்படிக்கைனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? எதுவுமே. அப்ப இதுதான் முக்கியம். பிறந்தது முக்கியம் இல்ல, அது ஆவிக்குரிய ரீதியிலயா இருக்கட்டும், மாம்சீகமா இருக்கட்டும், நம்ம எப்படி முடிக்க போறோங்கிறது தான் முக்கியம். வசனம் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 3:3 வசனம். கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். ஆரம்பம் என்னமோ ஆவியில தான் நல்ல விதமா தான் இருந்துச்சு. ஆனா இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? ஆனா முடிவு மாம்சத்துல முடிச்சா அந்த பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. பிரசங்கி 7:8 வசனம். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது மாம்சீக பிறந்ததா இருக்கட்டும், ஆவிக்குரிய பிறந்ததா இருக்கட்டும், துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு எப்படி நம்ம முடிக்க போறோங்கிறதா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியம். சரி பிரதர், அப்படின்னா பிறந்த நாள் வருது, நான் என்ன பண்ணலாம்? பேசாம என்னைக்கும் உள்ள நாள் போலவே அந்த நாளையும் நினைச்சு விட்டுறதா? இல்ல ஏதாவது நான் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா அந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நன்றி சொல்லலாம். இந்த உலகத்துல நான் பிறக்கிறதுக்கு, இந்த உலகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு நாளை கொடுத்திருந்தீங்களே, இத்தனை வருடம் என கண்மணி போல பாதுகாத்து பராமரிச்சு வந்திருக்கிறீங்களே அப்படிங்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ரெண்டாவது, நான் பிறந்ததுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத சிந்திக்கலாம். சரிங்களா? இது ரெண்டும் நம்ம தவறாம செய்யலாம். ஒண்ணு, அந்த நாளுக்காக தேவனுக்கு நாம நன்றி செலுத்தலாம். ரெண்டாவது, அந்த நாம பிறந்த நாள் அன்னைக்கு நான் இந்த உலகத்துல பிறந்ததுனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கணவன் பிறந்த நாள் ஹாய் ஊயின்னு கொண்டாடுவாரு. உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நான் கல்யாணம் பண்ண, நீ எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, நீ இதுக்கு செத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் பிறந்த நாள் கொண்டாடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? இல்ல மனைவி ரொம்ப பாடமா பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, கணவன் நீ எதுக்கு பிறந்த நாள், இது இன்னைக்கு உடைய இறந்த நாளா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்க. அந்த அம்மா பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்ப ஏதாவது மற்றவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம பிறப்பி நிமித்தம் இன்னைக்கு சந்தோஷப்படுறவங்க யார்? நம்மளை யோசிச்சு பார்க்கணும். நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், நான் பிறந்ததுனால சந்தோஷப்படக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் தேவனை யோசிக்கணும். அவர் தான் பிறக்கிறதுக்கு காரணம் இல்லைங்களா? அவர் என் பிறப்பி நிமித்தம் சந்தோஷப்படுறாரா அந்த உலகத்துல? அதை யோசிக்கணும். அடுத்து என் நிமித்தம் இந்த பூமியில நான் பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என்னால யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா? அது ஆவிக்குரிய ரீதியிலையும் எடுத்துக்கங்க, மாம்சீக ரீதியிலையும் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மாம்சீக ரீதியில யோசிங்க. உலக பிரகாரமா நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், என்னால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆவிக்குரிய ரீதியில் நான் பிறந்து இப்ப சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன்ல, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னால சபையாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் வர்றதும் தெரியாது பிரதர், போறதும் தெரியாது பிரதர். அப்படி இருந்தோம் அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனம்? நான் வர்றது சபைக்காருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இல்லைன்னா வருவோம், ஆனா அது சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி இருக்கா? என்னால 4 சகோதர சகோதரிகள் பக்தி விருத்தி அடைஞ்சாங்கிறது நம்மளுடைய சந்தோஷமாக இருந்தா ரொம்ப நல்லது.
அப்ப ஆவிக்குரிய ரீதியில மாம்சீக ரீதியில நம்மனால என்ன பிரயோஜனங்கிறத நம்ம ஒரு லிஸ்டே போடலாம். என்னால குடும்பத்துல, என்னால வேலை செய்யற இடத்துல, என்னால சமுதாயத்துல இத்தனை பேருக்கு லாபம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு, என்னால சபையில இந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு, நம்ம போடுவோம். இல்ல அப்படின்னா குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, நம்மள என்ன பண்ணிக்கணுங்க, அது பிரயோஜனம் உள்ளவர்களா நம்மளை மாற்றிக் கொள்ளுகிறதுக்காக தான் தேவன் இது போன்ற காரியங்களை நமக்கு சொல்லித்தார். அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், யாருக்கும் தெரியாமல் அவருக்குள்ள இருந்த பலகீனம். இரண்டாவது நம்ம பார்த்துட்டோம், அவர் பிறந்த நாள் கொண்டாடினது, நமக்கு அதுல என்ன பாடம் பார்த்துட்டோம். மூணாவது அவர் செய்துட்ட ஆணை. என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு டான்ஸ் ஆடின உடனே ஒரு மயக்கத்துல உற்சாகத்துல என்ன பண்ணிட்டாரு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் கேளு, தர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏரோது செய்த ஆணையில நமக்கு என்ன பாடம், நாமளும் கூட என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஆணையிட்டு இருக்கிறோம், ஒரு உடன்படிக்கை நாமளும் கூட செஞ்சிருக்கிறோம். என்னன்னு செஞ்சிருக்கிறோம், உங்க சுத்தம் செய்ய வரேன்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சோமே, நம்மளையும் தேவனையும் நோக்கி பார்த்துக்குவோம், நம்ம மனசாட்சியில நம்ம யோசிச்சுக்குவோம், நான் செய்த அந்த உடன்படிக்கையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செய்து கொண்ட அந்த ஆணைய, அப்பா உங்க நாமம் மகிமைப்படுற மாதிரி நான் காத்து வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா? இல்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன் பிரதர், நீங்க கிளாஸ் எல்லாம் எடுத்தீங்க, சகோதரர்கள் எடுத்தாங்க, அதுல ஒரு உற்சாகத்துல போற சபை மேல ரொம்ப கோபம் எரிச்சல்லாம் இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு உற்சாகத்துல மூழ்கி எந்திரிச்சு வந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த விதமான ஆவிக்குரிய உற்சாகமும் இல்ல, பக்தி விருத்தியும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கு. நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைய இன்னைக்கு எப்படி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஏதாகிலும் சாக்கு போக்குகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல அந்த உடன்படிக்கை நாம செஞ்சது நிமித்தம் தேவன் இன்னைக்கு மகிமைப்படுகிறாரா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. பிரசங்கி 5, 4 மற்றும் 5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. ஒரு பொருத்தனை பண்ணிட்டியா, அதை செய்யறதுக்கு தாமதமா இருக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. ஒரு சமயம் பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாம ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களுக்கு பேர் என்னங்க, மூடர், முட்டாள். சரிங்களா? அடுத்து, நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உடன்படிக்கை பண்ணிட்டியா, அதுக்குரிய வாழ்க்கை நீ வாழு. இல்லையா பண்ணாமலே இருந்துரு. பண்ணிட்டு தேவன் துக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழாத. இதுதான் அங்க சொல்ல வர ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அங்க இருக்குது. இப்ப 4வது காரியம் நம்ம போயிடலாம். ஏரோதுகிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், மற்றவர்களை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை. இப்ப ஏரோது என்ன பண்ணிட்டாரு, அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்ணிட்டாரு, ஆணையிட்டுட்டாரு, நீ எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி. அந்த பொண்ணு அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு என்ன கேக்குது, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேக்குது. இப்ப அந்திப்பா என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். நான் சொல்லிட்டேம்மா, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தர்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ இப்ப கேக்குறது ரொம்ப தவறான ஒரு காரியம். நீ கேக்குறது நான் கொடுத்த அந்த ஆணைய தவறா மிஸ்யூஸ் பண்ணுகிற ஒரு விஷயத்த நீ இப்ப கேக்குற. இது ரொம்ப ரொம்ப தப்புமா, இது நீ செய்யக்கூடாது. யாரு உனக்கு இப்படி சொன்னா, இப்படியெல்லாம் ஒருத்தருடைய தலையெல்லாம் கேட்க கூடாதுன்னு இவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணுக்கு ஆலோசனைகள் சொல்லி அந்த ஒரு யோவான்ஸ்நானன் தலையை வெட்டுறதை தவிர்த்து இருக்கலாம். ஆனா இவர் செஞ்ச தவறு என்ன தெரியுங்களா, மத்தவங்களை திருப்திப்படுத்தணும். அந்த இடத்துல எல்லாரும் பாக்குறதுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேனே அந்த பொண்ணுகிட்ட, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க நான் இப்ப முடியாதுன்னு சொன்னா, இத அங்க யோசிச்சுட்டாரு. மார்க் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். மார்க் 6:26. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். பாருங்க, துக்கம் அடைந்தது நல்ல விஷயம். ஐயோ நான் இப்படி ஒரு காரியம் செய்ய போறேனே, யோவான் ஸ்நானகன் தலையை கேட்டுச்சே, நான் வெட்ட போறேனே, துக்கப்பட்டது என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனா துக்கம் அடைந்து ஆகிலும் ஆணையின் நிமித்தமும், பாத்தீங்களா, அந்த ஆகிலும் துக்கம் அடைஞ்சது நல்ல விஷயம். ஆனாலும் அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்திருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல், கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும், அத்தனை பேர் பார்க்க நான் ஆணையிட்டுட்டேனே, இப்ப நான் அதை மறுத்தேன்னா மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க,
மறுக்க மனதில்லாமல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க என்ன பண்ணிட்டாரு? மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா யோவான் ஸ்நானகனுடைய தலைய வெட்டுறதுக்கு அங்க சம்மதிச்சிட்டார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? நாமளும் கூட ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இதுலயும் நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது அநேக நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கணும். கூடுமான வரைக்கும் எல்லாரோடையும் சமாதானமா இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா தேவனை காட்டிலும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சமாதானமா இருந்துடக்கூடாது. அப்ப தேவனை முதல் இடத்துல வைக்கணும். அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமே ஒழிய மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு அநேக தவறுக்குள்ள நம்ம போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களை திருப்திப்படுத்தணுமேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. அது என்ன தெரியுங்களா பண்ணிரும்? நமக்குள்ள இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிக்க வச்சிரும். அதான் நடித்தல், மாய்மாலம். மற்றவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள் என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம்? நடிக்க ஆரம்பிச்சிருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இதை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, தேவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த நேரத்துல அது மறந்துடும். இல்லாத ஒன்றை இருக்கிறது போல நம்ம காமிச்சிருவோம். மற்றவங்களுடைய நன்மனை மதிப்பை நம்ம தேடிடுவோம். ஆனா நாமாவே இருந்தோம். முன்னையெல்லாம், இப்ப தெரியல எனக்கு, முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அக்காவங்களாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? எங்கேயாவது கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போறதா இருந்தா பக்கத்து வீட்டுல போயிட்டு நகையை வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மேரேஜுக்கு போயிடுவாங்க. எதுக்கு அது? நான் எவ்வளவு வசதியா இருக்கேன், நான் பாரு எவ்வளவு நகை போட்டிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அது யாரோட நகை? பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நகை. அப்ப இது எதுக்கு? இது மற்றவங்களுடைய நன்மதிப்ப தேடுறதுக்காக என்ன பண்றது? ஏன் நான் ஒரு செயினே இல்ல, அப்படியே இருந்துட்டு போறேன், அப்படியே போய் அவங்க கிட்ட என்ன காமிச்சிட்டு போறேன். எதுக்கு நான் இப்படி ஒண்ணு? இதுல என்ன விஷயம் ஆயிரும்னா, அந்த மாதிரி போற இடத்துல காணாம போயிடும் செயின். அது கிட்டத்தட்ட 10,000 20,000 வந்துடும். அது இவங்க கடன்பட்டு அவங்களோட சண்டை வந்து, சரிங்களா, நான் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம நான் கொடுத்துட்டேன், நீ எப்படியாவது எனக்கு அதை இது கொடுத்து திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அதே மாதிரி செயினை செய்ய போய் இவ்வளோ பிரச்சனைகள். அவங்க பாக்குறவங்க அந்த நேரத்துல பார்த்துட்டு மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியுங்களா தோணும்? எல்லாரும் யாரத்தான் பாக்குறாங்க? என்னையே தான் பாக்குறாங்க, என்னையே தான் யோசிப்பாங்க, என்னை பத்தியே தான் பேசுவாங்க, என்னையே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு யார் நினைப்பா? நம்ம நினைச்சுக்கிட்டு போவோம். ஆனா அவங்க அந்த நிமிஷத்துல நம்மளை பார்த்துட்டு என்ன இருப்பாங்க? மறந்துருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியுங்களா தோணும்? எல்லாரும் நம்மளையே தான் யோசிக்கிறாங்க நம்ம நினைப்போம். இதான் நம்ம கிட்ட இருக்க பலகீனம். மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்த ஒரு சில காரியங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா எப்பவுமே நம்ம அப்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அப்படி இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் நம்மளுடைய உண்மை சுபாவம் வெளிப்படும் போது அது மிகப்பெரிய தண்டனை ஆயிரும். ஆரம்பத்துல இருந்தே இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம இருந்துடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஐயோ இவங்களை ரொம்ப நல்லவங்களா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்பத்தானே இவங்க சுயரூபம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது அது மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, ஏரோது கிட்ட நம்ம பார்த்துட்ட முக்கியமான காரியம், மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதற்காக என்ன பண்ணிட்டார்னா இவர் ஒரு காரியம் அங்க செஞ்சிட்டார். கடைசியா நம்ம பார்க்கிறோம் 5வது, நல்ல நண்பனை இழந்த ஏரோது. இந்த ஏரோது அந்திப்பா என்ன பண்ணிட்டார்னா, யோவான் ஸ்நானகனுடைய ஆலோசனையை கேட்டு நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டாருங்க, நல்ல விஷயங்களை தேசத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா இந்த ஏரோதியால திருமணம் பண்ணி இப்ப இந்த ஏரோதியாலையும் அவங்க மகளையும் திருப்திப்படுத்தணுமேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பனை என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? சிறைச்சேதம் பண்றதுக்கு அங்க ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பனை இந்த ஏரோதியாளின் நிமித்தம் அங்க இழந்தாரு. ஏரோதியாளின் உறவுக்காக, அந்த அம்மா இவரை தப்பா நினைச்சிடக்கூடாது, அந்த அம்மா இவரை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு உறவுக்காக, ஆவிக்குரிய உறவை என்ன பண்ணிட்டார்? மாம்சீக உறவுக்காக ஆவிக்குரிய உறவை அங்க இழந்துட்டார் அப்படி கூட பார்க்கிறோம். பின்னணி என்ன தெரியுங்களா சொல்லுது? இந்த ஏரோதியாளினுடைய பேச்சை கேட்டு இந்த அந்திப்பா ரோம தேசத்துக்கே விரோதமா செயல்பட்டுட்டான். உடனே ரோம தேசத்துல அவரை நாடு கடத்தி கொலை செஞ்சுட்டாங்க. பாருங்க, இந்த அம்மா இப்ப மட்டும் இதை விடல,
கடைசியில இவரை முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிருக்குது? சதி வேலை பார்த்திருக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, யோவான் ஸ்நானன் கூடவே அது தேவ திட்டம். யோவான் ஸ்நானன் மரிக்கிறது, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஆனா நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத இங்க முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பனை எங்க அவர் இழந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ரெண்டாவது, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளுடைய ஐக்கியம் இன்னைக்கு யாரோட இருக்கு? நம்மளே செஞ்சுப்போம். சகோதர சகோதரிகளோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம், வெளியிலேயே நம்மளுடைய ஐக்கியம் இருக்குது. ஆனா நம்மளுடைய உண்மையான ஐக்கியம் இன்னைக்கு யாரோட இருக்குது? நம்ம யாரோட ரொம்ப ஐக்கியம் வைக்கிறோமோ, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய பாதிப்பு கண்டிப்பா நமக்குள்ள வரும். இதை நம்ம மறந்துடவே கூடாது. யாரோட நம்ம ரொம்ப ஐக்கியம் வைக்கிறோமோ அவங்கள மாதிரி பேசுறதுக்கு, அவங்கள மாதிரி சிந்திக்கிறதுக்கு, அவங்கள மாதிரி செயல்படுறதுக்கு நம்ம மாறிடும். உதாரணத்துக்கு ஈஸியா ஒரு உதாரணம் சொன்னா, நம்ம நிறைய சினிமா பார்க்கக்கூடியவங்களா இருக்கோம்னு வச்சுக்குவோம். நம்ம யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதுல நிறைய காரியம் நம்ம பார்த்துட்டோம்னு வைங்களே, சாதாரணமா எல்லாரு கூடயும் பேசும்போது எது வார்த்தையில ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறீங்க? சினிமா நகைச்சுவைகள் தான் நம்ம வாயில வரும். காரணம் என்னது? எதை அதிகமா பாக்குறோமோ அது நம்முடைய மனசுல என்னவாயிருங்க, போய் பதிஞ்சிரும். அதனால நம்ம நல்ல விஷயம் நினைச்சுக்கிட்டே நிறைய நேரங்களை என்ன பண்ணிடுவோம், தவறான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது நம்மளுடைய இருதயத்துல பதிஞ்சிரும். யாரோட நம்மளுடைய ஐக்கியம் அதிகமா இருக்கோ அவங்கள போலவே நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். இதுக்குதான் ஒரு பழமொழி இருக்கு, உலக பழமொழி. என்ன தெரியுங்களா? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல். சரிங்களா? நம்ம நண்பர் யாரோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா நம்ம யாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஐக்கியம், சகோதர சகோதரியுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கக்கூடிய ஐக்கியத்தை நம்ம ரொம்ப வச்சிடக்கூடாது. வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானியோடே ஒருத்தர் கூட இருக்கிறார்னு வைங்களே, அவர் நாளுக்கு நாள் ஞானியா மாறிக்கிட்டே வருவாரு. அதே நேரத்துல மூடரு கூட தோழனா இருக்கிறவன் என்ன ஆயிடுவான்? நாசம் அடைவான். சங்கீதம் 119:63. சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட தெரியுமா இருக்கு? தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்மள சொல்ல முடியுங்களா? நான் தோழன். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 22:24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. ஏன் கோபக்காரனுக்கு தோழனானா என்ன? உக்கிரமுள்ள மனுஷனோட நடந்தா என்ன தப்பு அப்படின்னா, வாசிங்க. அப்படி செய்தால் அப்படின்னா, கோபக்காரனோட தோழனாக இருந்தீங்கன்னா, உக்கிரமுள்ள மனுஷனோட நீ நடந்தீங்கன்னா, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நீ அவனுடைய வழியை கத்துக்கொள்வ, நீ அவனை போல மாறிடுவ. அதனால உன் ஆத்துமா கெட்டு போயிடும். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது, கோபக்காரனோடு சகவாசம் வைக்காதே, எரிந்து விழுகிற சுபாவம் உள்ளவனோடு சேராதே, அப்போதுதான் அவனை பார்த்து நீயும் கெட்டு போக மாட்டாய், ஆபத்தில் சிக்கிக் கொள்ள மாட்டாய். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுங்க. உலக பழமொழி, அதுக்கு ஏற்ற வேத வசனம் இப்படி அங்க சொல்லியிருக்கு. இப்ப சொல்ல போறத மட்டும் மனசுல நல்லா பதிச்சுக்கங்க. இங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில யாரோட நம்ம ரொம்ப அதிகமான ஐக்கியம் வச்சிருக்கோமோ, இப்ப நம்ம மைண்ட்ல ஒருத்தர் வந்துருவாங்க இல்லைங்களா? கணவனோ மனைவியோ சகோதர சகோதரிகளோ உலகத்தாரோ யாரோ ஒருத்தர், யாரோட நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கோம்னு சிந்திச்சுக்கங்க. வந்துட்டாங்களா ஞாபகத்துக்கு? அவங்களோட தான் நம்ம நித்தியத்தை கழிக்க போறோம். புரியுதுங்களா? யாரோட இங்க ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கிறோமோ அவங்க கூட தான் நம்ம எங்க போறோம்? பரலோகம் இல்ல, சரிங்களா?
ஒரு சமயம் நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கிறவர் பரலோகத்துக்கு போறவரா இருந்தாருன்னு வைங்க, நம்ம எங்க போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம், நித்தியத்துக்கு போயிடுவோம். நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கிறவர் 2ஆம் மரணத்துக்கு போறவரா இருந்தாருன்னு வைங்க, நம்ம எங்க போவோம்? 2ஆம் மரணம். நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கிறவரு ராஜ்யத்துல உயிர் தெழுவார்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? அப்ப கண்டிப்பா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஏன்னா அதான் வசனம் சொல்லுது. எப்படின்னா, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம். இதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு மனசுல நல்லா பதிய வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, இங்க நம்ம யாரோட அதிகமா, ஏன்னா அந்த சுபாவம் தானே நமக்குள்ள வரும். யாரோட ரொம்ப ஐக்கியம் வைக்கிறோமோ அவங்க தேவன் பிரிக்கவே மாட்டாரு. அவங்களோடயே நம்மளை என்ன பண்ணிடுவார்னா, நித்தியத்துக்கும் இவங்களோடயே இருங்கன்னு வச்சிருவார். எதுக்கு இதை சொல்ல வரேன்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. ஏன்னா அப்போஸ்தலன் யோவான் சொல்லும்போது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அந்த ஐக்கியத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியார் அப்படி யாருமே எங்களுக்கு தெரியலையே பிரதர் அப்படிங்கிறோம்னா, நாம என்ன ஆயிக்கணும்? அப்படியாய் நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்மளை நாமளே செஞ்சு பார்ப்போம். இப்ப நான் இந்த வாழ்ற வாழ்க்கை, இவங்களோட நான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை என்னை இப்படியே நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? இதை மட்டும் நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நம்ம ஏரோது அந்திப்பா கிட்ட இருந்து நம்ம பார்த்துட்ட காரியம். 5 காரியங்கள் நம்ம இவர்கிட்ட இருந்து பார்த்தோம். முதலாவது பலகீனம், யாருக்கும் தெரியாம அவர்கிட்ட மறைஞ்சு இருந்த ஒரு பலகீனம். ஆனா அப்படியே இருந்தர்ல, ஒரு நாள் வெளிப்பட்டுருச்சு. இன்னைக்கு கோடான கோடி பேர் என்ன பண்றாங்க? அத வேதத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல நம்ம வாழ்க்கையில நாம இன்னைக்கு மறைச்சு வச்சிருக்கலாம். ராஜ்யத்துல தேவன் அதை என்ன பண்ணுவாருங்க? எல்லா ஜனங்களுக்கும் போட்டு காமிச்சிருவார். இவங்களை போல இருக்காதீங்க. இவங்க சபையில ரொம்ப நல்ல சகோதரனா சகோதரியா நடிச்சுட்டு போனாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க இவ்வளவு இப்படி மோசமானவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி ராஜ்யத்துல உள்ள ஜனங்களுக்கு காமிச்சிருவாரு. ஒரு நாள் அது வெளிப்பட்டுரும், மறைச்சே வைக்க முடியாது. அதனால நம்முடைய பலகீனம் என்ன, நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்த்துக்குவோம். நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால மாம்சீக பிரகாரமா யாருக்கு என்ன லாபம்? ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம இந்த பூமியில இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? 3வது, ஏரோது செய்துட்ட ஆணை. நாமளும் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோமா? இல்ல இன்னைக்கும் அந்த உடன்படிக்கை தேவ நாமம் மகிமைப்படுற மாதிரி இருக்கா? 4வது, மற்றவர்களை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு மற்றவங்களை திருப்திப்படுத்தணுமேனு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? தேவன் என் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டா போதும், யார் அதை பத்தி என்ன விமர்சனம் பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோட நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அடுத்து, நல்ல நண்பனை இழந்துட்ட ஏரோது அந்திப்பா. மோசமான ஏரோதியாளுக்காக தன்னுடைய ஆவிக்குரிய நண்பனை, ஆவிக்குரிய சகோதரன் கூட சொல்லலாம் இல்லைங்களா, அவர் இவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க இழந்துட்டாரு. இன்னைக்கு நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஓட முடியாதபடி, ஆவிக்குரிய ஐக்கியத்துல தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதபடி நம்மளை தடை செய்யக்கூடிய ஐக்கியம் என்னவா இருக்குது? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. என்னத்தையோ ஆண்டவருக்காக விட்டு வந்துட்டோம் அந்த பூமியில. இப்பவும் நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த விதத்திலையும் சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த வகையில வேணாலும் சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகளை உண்டு. ஏன்னா யார் தேவனுக்கு ரொம்ப பிரியமா நடக்கிறாங்களோ அவங்க மேலதான் சாத்தானுடைய முழு கவனம் இருக்கும். அவர் விருப்பப்படி நடக்கிறவங்களாம் அவர் பாக்கெட்ல இருக்காங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. ஆனா யாராவது ரொம்ப வைராக்கியமா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டாங்களே, யார் மூலமாவது அதை கெடுக்கிறதுக்கு சாத்தான் முயற்சி செய்யறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படுறதுக்கு எப்படிப்பட்ட ஐக்கியமா இருந்துட்டாலும் சரி, அதை தேவனுக்காக நம்ம தியாகம் பண்ண. அதுதான் நம்ம வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா? உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ண? வெட்டி போட்டு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குனா வெட்டி போட்டு. நம்முடைய அதிகமான ஐக்கியத்துல நம்ம ஆவிக்குரிய பிரயோஜனப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம போய்கிட்டே இருப்போம். இல்ல நம்முடைய மாம்சீகம் தான் வளருது, ஆவிக்குரிய ஐக்கியம் கெடுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை நாமளே சரி பண்ணி கொண்டு தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு கதறி அழுதாவது நம்ம. ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போங்கிறது நிச்சயம் இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமா வாழ்ந்து முடிச்சோங்கிறது தான் அங்க தேவனுடைய பார்வையில அங்க பதியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்தித்து பார்ப்போம். தேவன் நமக்கு உணர்த்தின காரியங்களை நம்ம தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த
பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.